ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் பகவான் கிருஷ்ணரோடு இருந்த பசுக்கூட்டங்களை வள்ளல் பெரும் பசுக்கள் என்று குறிப்பிடுகிறார். ஏன் இந்த பசுக்களை அவர் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று குறிப்பிட வேண்டும்? ராமாவதாரத்தில் ஸ்ரீராமனோடு வந்த வானரப்படைதான் கிருஷ்ணாவதாரத்தில் வள்ளல் பெரும் பசுக்களாகவும் கோபியர்களாகவும் வந்தார்கள் என்று மகாபாரதம் பற்றிய ஆன்மீக கலந்துரையாடல் ஒன்று கூறுகிறது. இது சரிதானா? அந்த காலத்தில் பசுக்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. நம்ம திருஞான சம்பந்தர் தன்னுடைய ஓலையை எழுதி தண்ணியில் போடுறாரு, நெருப்பில் போடுறாரு, அது மிதந்து வருது, எரியாமல் வருது. அதெல்லாம் அவர் தான் இருந்தார். வாழ்க அந்தனர் வானவர் ஆனீனம் அப்படின்னார். யாகங்களை எல்லாம் செய்வதற்காக அந்தணர்கள் வாழட்டும், அதுக்கப்புறம் வானவர்களும் தேவர்களும், அப்புறம் ஆனினம். ஏன்னா அதுதான் அந்த யாகத்துக்கு வேண்டிய கௌமியம், சாணம், அரட்டி இல்லையா, அது அதுக்கப்புறம் பால், தயிர், நெய் எல்லாத்தையும் கொடுக்குது. அதனால் ஒரு காலத்தில் யாகங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுனால அந்த யாகத்துக்கு பயன்படுகிறது என்பதினாலும் அவங்க இதை பண்ணாங்க. ரெண்டாவது, மகாலட்சுமியினுடைய அம்சமாக பசுமாடு கருதப்படுகிறது. அதனால் அந்த இடத்துல அந்த காலத்துலலாம் அப்படி தான், ஒரு கல்யாணம்னா அவங்க எத்தனை பசுமாடு கொடுக்க போகிறாங்க அப்படி தான் கணக்கே. டவுரியே வந்து பசுமாடு தான் அந்த காலத்தில். ஸோ இட் பிளேட் ஏ வெரி பிக் ரோல். இன்னும் ஒரு யுத்தம் நடக்குதுன்னா அந்த யுத்தத்துக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஆர் ப்ரெல்யூடுன்னுவாங்க இல்லையா, அதுவே எதிரி நாட்டில் இருக்கிற பசுமாடுகள் எல்லாம் கவர்ந்துட்டு போயிடுவாங்க. அதுதான் ஆனிரை கவர்தல்னு பேர். ஆனிரைன்னா பசுக்கள் அர்த்தம். ஒரு யுத்தத்துக்கு முன்னாடி எதிரி நாட்டினுடைய பசுமாட்டுகளை கவர்ந்துன்னு போனோம், அதுக்கப்புறம் தான் யுத்தமே ஆரம்பிக்கும். இப்படியெல்லாம் பல வகையிலும் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்த ஒரு காலம். நாளடைவில் அந்த பசுக்களுக்கு இருந்த இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிச்சு. மற்ற மதங்கள்லாம் வந்ததுனால அதை சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. இஸ்லாமியர்கள், பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்து நம்ம ஆண்டவர்களெல்லாம் பசுமாட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதுக்கு பின்னால் இம்பார்ட்டன்ஸு போயிடுச்சு. இப்போ நாம் பசுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இம்பார்ட்டன்ஸை முஸ்லீம்கள்லாம் பன்னிக்கு கொடுப்பாங்க. ஒரு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இருந்தார். ஒரு பெண்ணோட உடம்புல வந்து முஸ்லீம் பேய் பிடிச்சிருந்துச்சு. அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவர் நாளைக்கு வந்துருங்கன்றார். அவரே போய் அந்த ஊரில் இருக்கிற ஒரு கப்லர்கிட்ட காலையில் காசு கொடுத்து வந்துருன்றாரு. அந்த பேய் பிடிச்ச பொம்பளை உடம்புக்குள்ளே அந்த பன்னி இப்படி கிட்ட கொண்டு போனோடனே இந்தியில் கத்திச்சா, என்னை விட்டுரு நான் போகிறேன்னு. அப்போ முஸ்லீம் ஸ்பிரிட்ஸுக்கு கூட பசு ஒத்து வராது, பன்னி ஒத்து வராது மாதிரி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் உணவு பழக்க வழக்கங்கள் இல்லைன்னா அந்தந்த நாட்டில் இருந்த விஷயங்கள். நம்ம ஊரில் கோவாந்தகம்னு இருக்குது. கோவா அப்படிங்கிறதுங்க இல்லையா, கோவாந்தகம், கோகர்ணம், இது எல்லாமே பசுக்கள் அந்த அளவுக்கு மதிக்கப்பட்ட பிரதேசங்கள். கோனா பசு. இந்த போர்ச்சுகீஸ்காரங்களும் டச்சுக்காரங்களெல்லாம் வந்து அந்த கோவா அந்த பிராந்தியத்தை ஆண்டாங்க. அதனால் அங்கே இன்றைக்கி பசுவே இருக்காது. நீங்கள் கோகர்ணம் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலில் நல்லா ஹியூஜாக இருக்கும் பசு. அந்த மாதிரிலாம் இருந்திருக்குது அந்த காலத்தில். இவங்கெல்லாம் சாப்பிட்டானுங்க அதெல்லாம். அதனால் இன்றைக்கி கோகர்ணமும் இல்லை, கோவாவும் இல்லை, கோவாந்தகமும் இல்லை. ஸோ ஒரு காலத்தில் பசுக்கு அவ்வளோ மரியாதை இருந்தது. அண்டு இன்றைக்கி இல்லை, காலப்போக்கில் மற்ற நாட்டுக்காரங்கெல்லாம் வர்றாங்க, அவங்களுக்கு பசுவை பற்றி என்ன ஒரு இது இருக்குது. அதனால் இந்தியான்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக மேப்பில் ஒரு பசுமாட்டினுடைய மடி மாதிரி இருக்கும், இப்படி தானே இருக்கும். அதனால் நமக்கு பசு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவே அந்த பசுமாட்டினுடைய மடி மாதிரி தான் இருக்குது. மற்ற நாடுகளை பற்றி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம நாட்டுக்கு பசு என்பது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ராஜீவ் காந்தி இருந்தானே, அவன் வந்து ஒரு பெரிய மகான் இருந்தார். தேவரஹா பாபான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய மகான். அவரை பார்க்கறதுக்கு போகிறான். அவர் அமனமாக இருப்பார், 4 குச்சி நட்டு அது மேலே உட்காந்துருப்பார். யாருன்னா போனால் காலில் தலை மேலே ஒரு உதவு விடுவார். ஸோ இந்திரா காந்தியும் போய் உதவ வாங்கியிருக்கா, எல்லோரும் உதவ வாங்கியிருக்காங்க. ஸோ ராஜீவ் காந்தி அவர்கிட்ட போகிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வந்து இப்போ தெற்கு நோக்கி போயிட்டுருக்க, அங்கே உனக்கு எம்மன் காத்துக்கிட்டு இருக்கான். நீ இந்தியாவில் பசுவதையை தடை செய்கிறேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணியானா நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னா.
அவர் என்ன சொன்னார்னு இவனுக்கு தெரியல. நான் எப்படி பண்ண முடியும், சட்டசபை பார்லிமெண்ட்டெல்லாம் இருக்குது, அதுக்கு எனாக்ட் பண்ணணும், எதிர்ப்புகள் வரும், அப்படி இப்படின்னு கட்சியில் ஸ்ரீபெரும்பூரில் வந்து அந்த மனித வெடிகுண்டில் சேர்த்துப்பிட்டான். இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. அவர் நான் காப்பாற்றுற ஒன்று, ஆனால் பசுபதியை தடை செய்யணும்னு சொன்னார்னு சொல்லி இதை வைத்துக்கொண்டு குல்தாரில் நந்தான்னு ஒரு ஆள் இருந்தான். அந்த இடத்துல பெரிய போராட்டங்கள்லாம் வடநாட்டில் இருந்தது. ஜெய் தயால்ஜி டால்மியான்னு ஒருத்தன் இந்த பசுக்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய இயக்கமே நடத்தினான். பசுவை பற்றி புக்கெல்லாம் போட்டாங்க, இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ எந்த காலத்துலேயும் அது ஒரு அனாச்சாரம்னு சொல்கிறாங்க இல்லையா, கலியுகம் அனாச்சாரம். நீங்கள் ராகவேந்திர மடம் மந்திராலயத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப பெரிய கோசாலை வச்சுருப்பாங்க. அதாவது எதிரில் இருக்கிறதுலே அவ்வளோ பெரிய இடத்துல கோசாலை வச்சுருப்பாங்க. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நல்ல டாக்டருங்களை போட்டு இடத்த க்ளீனாக வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு தடவை அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் காஞ்சி பரமாச்சாரியாரை பார்க்குறதுக்கு நேராக ஏரோப்ளேன்லேருந்து இறங்கி காஞ்சி மடத்துக்கு போனான். நான் அமெரிக்காவில் இருக்கேன், உங்களுக்காக ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சு உங்கள்கிட்ட கொடுக்கணுன்னு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ காஞ்சி பெரியவர் சொல்கிறார், ஃபாரினில் கடல் கடந்து போகக்கூடாது, அதனால் நீ கடல் கடந்து போய் சம்பாதிச்ச காசு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா அது ஒரு அதர்மமாக, ஏன்னா ஒரு நாய் இருக்குது, அந்த நாய் எந்த நாய், அந்த நாயை திருடனை பிடிக்கிறதுக்கு அனுப்புகிற போது எங்கேயாவது தண்ணி இருந்தால் அங்கே நின்றுடுமா, அதுக்கு மோப்ப சக்தி போயிடுமா. அதனால் யார் ஒருத்தன் கடல் கடந்து போனால் அவனுக்கு ஆத்ம பலம் வந்து மறைஞ்சிடும் அப்படின்றது ஒரு ஃபெய்த் அந்த காலத்துலேருந்து. அதனால் நான் எடுத்துக்க மாட்டேன் நீ கொடுக்குற பணத்தை அப்படின்னாரு. இவன் ரொம்ப மறிடுறான். அப்போ ஒன்று செய், எங்கள் கோசாலையில் இருக்கிற பசுமாட்டுக்கு நீ புண்ணாக்கு அவுத்திக்கிற புல்லெல்லாம் வாங்கி போட்டு போ, அதை சாப்பிட்டு பசு பால் கொடுக்கும் இல்லையா, அதை நான் என் பூஜையில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு அதமபட்ச பரிகாரமாக காஞ்சி பெரியார் சொன்னதும் இருக்குது. ஸோ பல விஷயங்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கொள்கை. ஸோ அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கினதே இல்லை, பிராமின்ஸ் வெளிநாடு போகிறத ஒத்துக்கிறதே கிடையாது. அவர் கொள்கையில் அப்படி பிடிப்பாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி இவங்களுக்கு இந்தியாவில் வேலை கிடைக்க மாட்டேனுது, படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்க மாட்டேனுது. அதனால் இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போய் படிக்கிறாங்கல்ல, பிரிட்ஸ் பெலானியில் போய் படிக்கிறாங்க, வேலையும் வெளிநாட்டில் போய் தேடிக்கிறாங்க. அதனால் அந்த பழைய கொள்கைகள் இன்றைக்கி வருமா? பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கஜேந்திர மோக்ஷம் என்ற புராண வரலாற்றில் வருகிற கஜேந்திரன் என்ற யானையும் அதன் காலை கவ்விய முதலையும் முற்பிறவியில் ஒரு மன்னனாகவும் கந்தர்வனாகவும் இருந்ததாகவும் சாபத்தால் தான் அவர்கள் அவ்வாறு பிறவி எடுத்தார்கள் என்றும் அந்த புராண வரலாறு கூறுகிறது. ஆனால் கஜேந்திரன் என்ற யானைக்கு முக்தி கொடுத்து மோட்சம் தந்த ஸ்ரீமன் நாராயணன் தனது சக்கராயுதத்தால் கொல்லப்பட்ட முதலைக்கு ஏன் மோட்சம் அளிக்கவில்லை? சாப விமோச்சனம் அடைந்த அந்த முதலை கந்தர்வனாக உருமாறி கந்தர்வ உலகத்திற்குத்தான் சென்றிருக்கிறது. அப்படியானால் கந்தர்வர்களுக்கு முக்தியோ அல்லது மோட்சமோ கிடையாதா? அப்படி இல்லை. இந்த யானை இருக்கு இல்லையா, அது அந்த முதலை தன் காலை கவ்வ வருகிற போது ஆதிமூலமேன்னு கத்திச்சான். இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் மகேந்திரகிரி. மகேந்திரகிரியில் மத்தியாஸ் எஸ்டேட்டுன்னு இருக்குது. அதுக்கு யானை கட்டி தாம்பரான் கோயில்னு ஒரு கோயில் இருக்காங்க. அங்கேருந்து 4 கிலோமீட்டர் போனாக்கா இந்த இடம் இருக்குது, நான் போயிருக்காங்க. ஸோ அந்த கஜேந்திரன் என்ற யானையினுடைய காலை முதலிய பிடித்த போது அது ஆதிமூலமே நாராயணன் கத்தினதுனால அவர் வந்து காப்பாற்றினார் சக்கராயத்தை வச்சுக்கிட்டு. ஒரு பாட்டு கூட இருக்குது, நம்ம சம்ரஷ்ணாலே இருக்குது, நாராயணா நாராயணான்ட்டு ஒரு முடியும். நுந்துடலும் கிழமாகி தளர்ந்த பின் நோயினால் நடுங்கிடும் போது ஜீவநாடிகள் நைந்திடும் போது மனம் எண்ணிடுமோ தெரியாது. இன்று சிந்தைக்க சிந்துனை கூவுகிறேன், அருள் செய்திடுவாய் ஹரிநாராயணா. நாராயணா சத்யநாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா. இந்த பாட்டுக்கு நான் சொல்ற பாட்டு வேற, இறைவன் வரமாட்டானா. ஆதி மூலமே அபயம் என்ற யானையை அக்கணமே விஷ்ணு சக்கரம் காக்கவில்லையா? தூணி நின்றும் நரசிம்மம் எழவில்லையா? தூணி நின்றும் நரசிம்மம் எழவில்லையா? திரௌபதியின் மானம் காக்கப்படவில்லையா? இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால் இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தார்.
அப்போ கடவுள் எப்போ வருவார்? நீ அவரை கூப்பிட்டு தான் வருவார். நீ கூப்பிடலன்னா அவரையும் வரப்போகிற, அவருக்கு வேறு வேலை இல்லை. எவ்ரி திங் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு நேச்சுரல் லாஸ். ஸோ உலகத்தில் யார் சபிக்கப்பட்டு ஏதோ ஒரு ஸ்மால் ஃபால்ட் ஆர் ஃபாலி அதுக்காக உலகத்தில் வேறு ஒரு மனித உடல் இல்லாமல் வேறு உடலும்புக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு கடவுளுக்கு பழைய பாக்கி இருக்குது. இப்போது 7 ரிஷிகள் போயிட்டுருக்காங்க. அப்போ புதுசாக வந்த போஸ்ட்டுக்கு, இந்திரன் போஸ்ட்டுக்கு ஒருத்தன் வர்றான். அவங்கள பார்த்து அவன் நகருன்னு சொல்கிறான். அதுக்கு என்ன வேலை? சர்ப்பா அப்படின்னும். சர்ப்பானா நகர்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பாம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா இவன் எதுக்காக போகிறான்னா அந்த சீட்டில் உட்காரணும், உலகத்துக்கு நல்லது செய்யணும் போல. அங்கே ரொம்ப உலகத்துமையோடு என்ஜாய் பண்ணணுன்னு ஒரு காம மூடோடு போகிறான். இன்னும் பதவிக்கே போகல, அதுக்குள்ளே அந்த மாதிரி கெட்ட புத்தியோடு போகிறான். அதனால் அவங்களுக்கு கோவம் வருது. நீ சர்ப்பன்னு சொன்னதுனால பூமியில் போடான்னு. அப்போ மகுடமும் போய் உலகத்தில் அவன் பாம்பாக பிறந்தான் அப்படின்னு வரும். இப்படி சில நேரங்களில் சபிக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு விலங்காவோ ஏதோ ஒரு அவங்க என்ன மாதிரி காரணங்களால் சபிக்கப்பட்டாங்களோ அந்த மாதிரி உலகத்தில் பிறக்கிறாங்க. ஸோ யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் எல்லா பாம்பும் எல்லா பல்லியும் எல்லா ஓனானும் இப்படி ஆகிடும் சொல்ல முடியாது. 2 முனிகுமாரர்கள் பல்லி வடிவத்தில் தவம் செஞ்சாங்க. அவங்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடச்சிது. காஞ்சிபுரம் வரதராஜசாமி கோயிலில் அந்த 2 பல்லி, தங்க பல்லி வெள்ளி பல்லி, ஒன்று குருவோட அருள் இன்னொன்று சுக்கரனுடைய அருள். தங்க பல்லி குரு, சுக்கரனுடைய அருள் வாங்கினது வெள்ளி பல்லி. அது 2 இப்படி இருக்கும். அந்த ஏணி மேலே ஏறி போய் படிக்கட்டில் அது 2ஐயும் தொட்டால் உன்னுடைய பாம்பு தோஷமெல்லாம் போகும், ராகு கேத்து தோஷமெல்லாம் போகும், காலசர்ப்ப தோஷமெல்லாம் போகுங்கிறது நம்பிக்கை. அப்படி எல்லாருமே அந்த மாதிரி நினச்சிக்காத. உலகத்தில் ஒரு உயர்நிலை அடைந்தவர்கள் சில காரணங்களால் டிமோஷன் ஆகிடுது. அவங்க உலகத்தில் வர்றாங்க. அவங்களுக்கு அந்த பழைய பேலன்ஸ் இருக்கிறதுனால டக்குன்னு அவங்களால அந்த சாப மோச்சனம் வாங்கிக்கிட்டு மேலே போக முடியாது. அகலிகை கௌதம ரிஷினால் சபிக்கப்பட்டு கல்லாக கிடந்தான். ராமர் அந்த வழியாக வர்றபோது அவருடைய கால் அந்த கல் மேலே பட்டு அகலிகைக்கு சாப மோச்சனம் கிடைக்கிறது. அவள் எந்த வயசில் கல்லானாலோ அந்த அந்த வயசுலேயே அவளை திருப்பி கடவுள் உயிர்ப்பிக்கிறார். இதுதான் அகலிகை சாப மோச்சனம்ன்றது. அப்போது எல்லா கல்லு மேலேயுமா அகலிகையாக வந்துடுவாங்க. காரணம் இருக்கும், எதனால் அவங்க வர்றாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், மிருகசீரிஷம் என்ற நட்சத்திரம் என்ன, ஒரு 4 பறவைகள் 4 மிருகங்கள் அந்த ஒரு பனியில் தங்களை கருக்கி கொண்டு மரத்தடியில் இருந்தவங்களுக்கு விருந்து மாதிரி அவங்க போனாங்க, அதித்தி தேவோ பவான்றதுனால. அதனால் அவங்களுக்கு ஒரு புண்ணியத்தினால் அந்த பதவி கிடைக்கிது. துருவன் தவம் செய்கிறான், அட்லீஸ்ட் ராஜகுமாரன் துருவ நட்சத்திரம் ஆயிடுறான். இப்படி உலகத்தில் நீங்கள் நட்சத்திரம் இல்லை ஏதோ ஒரு புண்ணிய நதி இல்லை ஒரு கோயில் சிலையில் போய் உட்காரணும், இதுக்கெல்லாம் கூட உங்கள்கிட்ட இருக்கணும், தவம் இருக்கணும், பண்டை தவம் இருக்கணும். பண்டு ரீதி அப்படின்னா நான் முன்பிறவிகளில் இல்லை முன்னால் செஞ்ச தவத்தை எனக்கு கொடுத்து என்னை கொஞ்சம் உருப்பட வெய்யு அப்படின்னு அர்த்தம். நல்ல செயல்களை செய்தவர்களுக்கு முருகப்பெருமான் ஓடக்காரனாக இருப்பான்னு அர்த்தம். நற்கரிசி ஓடக்காரன். அதனால் சும்மா உலகத்தில் இருக்கிற எல்லா பல்லி பாம்பும் அதுக்கு ரேஷ்னல் மைண்டு கிடையாது. உலகத்தில் இருக்கிற செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து இழைக்கிற போது அதுக்கு ரேஷ்னல் மைண்டு இல்லை. அதனால் அதுங்கெல்லாம் அந்த லேடரில் தானாகவே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயாலாஜிக்கல் லேடர் அதில் தானாகவே வந்துக்கிட்டு இருக்கும். எப்போ ஒரு மனுஷனாக ஒருத்தன் வரானோ அவனுக்கு சொந்த ரேஷ்னல் மைண்டு வந்துடுது. இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது. அப்போ தான் அவனுக்கு பாவ புண்ணியங்கள் சேருது. அப்போ தான் ஆக்ஷன் ரியாக்ஷன் கவுண்டர் ரியாக்ஷன் அதுக்கான பலன்கள் அவனுக்கு வருது. அதனால் ஒரு மாடு இருக்குது, குதிரை இருக்குது, அதுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷனாக இருந்து உயர்நிலைக்கு போக வேண்டியவன் கீழே போய் பசுமாடாக வந்தான்னு வையேன், அவங்களுக்கு கர்மா இருக்குது. ரமணருடைய அம்மாவுக்கு மோட்சம் கொடுத்தாச்சான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இல்லை அவளுக்கு புள்ள பாசம் என் மேலே ரொம்ப பாசம் இருந்துச்சு, அதனால் இன்னும் மோட்சம் கிடைக்கல, அடுத்த பிறவியில் அவள் பசுமாடாக பிறப்பா அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் ரமணாசிரத்துக்கு போனீங்கன்னாக்கா தியான மண்டபத்துக்கு போகிற வழியில் ரமணரின் தாய் பசுமாடு லட்சுமி பசுமாடாக வந்த இடம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பசுமாட்டுக்கு ஒரு துளசி மாடம் வச்சுருப்பாங்க. இப்படிலாம் இருக்குது. ஸோ உலகத்தில் கர்ம நிவர்த்தி என்பது ஒரு மனிதனாக பிறந்து அரிதறிது மானிடர் ஆதல் அரிதுன்னு அதுதான் அர்த்தம். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவன் நாடு வழி தெரிந்துடும். அப்போ தேவர்கள் ஆகலாம். நீ செய்ததுக்கு எப்படி நீ படித்து பாஸ் பண்ண உடனே ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஐஏஎஸ் ஏதோ ஒரு போஸ்டெல்லாம் கிடச்சி அந்த பதவியை ஒரு 58 வருஷம் வரைக்கும் என்ஜாய் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகி எல்லோரும் மாதிரி நீ வீட்டில் வந்துடுவேன்.
அது மாதிரி தேவர்களுங்கிறது கூட ஒரு பதவி தான். அந்த பதவியை அனுபவிச்சுட்டு நீ ரிட்டையர் ஆகி தான் ஆகணும். அதுக்கப்புறம் உனக்கு கீழே இருக்கிற டெப்டி கலெக்டர் ஆகிவிடுவான், இன்னொரு செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஆகிவிடுவான். ரிட்டையர் ஆகிட்டு நீ வீட்டில் தானே உட்காந்துன்னு இருப்பேன். அந்த மாதிரி தேவர்களானவங்களும் ரிட்டையர் ஆகிட்டு திருப்பியும் மனிதர்களாக உலகத்தில் வந்து நிறைய தவம் செய்யணும். தவமும் தான் செய்து வானவ நாட்டில் இடம் பெற்று ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இந்த பூர்வ புண்ணியெல்லாம் கழிந்த நிலையில் அவங்க அடுத்த லெவலுக்கு ட்ரை பண்ணிக்கணும். அந்த மாதிரி நிலைங்கிறது என்ன, தப்பு பண்ணாமல் இருந்தாங்கன்னாக்கா சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள் அந்த மாதிரி ஆகலாம். தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க திருப்பியும் வந்து எப்படி ரமணருடைய அம்மாவே பசுமாட பிறந்தது இல்லையா, அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை சம்டைம்ஸ் ஆதிசங்கர் இருக்கார், அவர் சாமி ஆகிறதுக்கு அவங்க அம்மா ஒத்துக்கலை, சன்னியாசி ஆகிறதுக்கு. அதனால் அவரே வந்து ஒரு ட்ராமா பண்ணி ஒரு முதல்ல காலை பிடிக்க வர மாதிரி பண்ணி, அம்மா நான் எப்படியும் சாக போகிறேன், என் ஆசை வந்து சாமி ஆகணும், எனக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணணும், சரின்னுறான். அப்படி சொன்ன உடனே காலை விட்டுடுது. இது ஒரு கபட நாடகம், ஆதிசங்கர் சாமி ஆகிறதுக்காக பண்ணது. அப்போ அவள் ஏமாற்றிட்டடா அப்படின்றா. இல்லைம்மா நீ எங்கே இருந்தாலும் என்னை கூப்பிடு, நான் கரெக்டாக வரேன். அப்போ ஒரு சாமியாக எங்கெங்கேயோ சுற்றினுக்கிறாரு. இந்த அம்மா கேரளாவில் காலடிக்கு பக்கத்தில் ஒரு இதில் உயிரை விட போகிற நேரம் பிள்ளைய நினைக்கிறான். அவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஆகாச மார்க்கத்தில் வர்ற பவர் இருந்தது அவங்களுக்கெல்லாம். நேராக வந்து இது பண்ணுறாரு, அவங்க அம்மாவுக்கு விஷ்ணு பதம் கொடுக்குறாரு. அந்த விஷ்ணு பதம் கொடுத்து முடிச்ச உடனே அவன் அந்த அம்மாவுடைய உடம்புக்கு இது பண்ணோம் இல்லையா, நம்பூதிரிங்க சொல்கிறாங்க, நீ ஒரு சன்னியாசி, சன்னியாசிக்கு அம்மா இந்த மாதிரி உறவுங்கள்லாம் கிடையாது, அதனால் நீ வந்து அடக்கம் பண்ண முடியாது, நெருப்பு வைக்கக்கூடாதுன்றாங்க. இவர் நீங்கள் என்னடா சொல்கிறதுன்னு சொல்லி அவங்க சுடுகாட்டில் இடம் கொடுக்கலன்னு அவங்க வீட்டு புழக்கடையிலேயே அவர் வந்து வாழை இலையில் படுக்க போட்டு மந்திர பலத்தினால அந்த வாழை இலை பற்றி எரிஞ்சு அந்த அம்மாவுக்கு தகனம் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. இந்த பழக்கம் இன்றைக்கி கூட தாய்லாண்டில் இருக்குது. தாய்லாண்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்லேயே வந்து ஒரு இடம் வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் இறக்குறாங்களோ அவங்க வீட்டில் அவங்களெல்லாம் அந்த இடத்துலையே வந்து அவங்க அடக்கம் பண்ணுறாங்க. அவங்க வீடுகளிலே தான் பண்ணுறாங்க, தனியாக சுடுகாடு அந்த மாதிரிலாம் அங்கே கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். அண்டு புத்திஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ஆதிசங்கர் இது வந்தது. புத்தருக்கு அப்புறம் தான் ஆதிசங்கருடைய ஜனனம் வந்தது. அதனால் தாய்லாண்ட்லலாம் இன்றைக்கும் அந்த பழக்கம் கண்டினியூ பண்ணுறாங்க. ஆதிசங்கர் கேரளாவில் இதை கொண்டு வந்தார். இன்றைக்கும் பல்வேறு நம்பூதிரிகளுடைய ஃபேமிலியில் அவங்க வீட்டு புழக்கடையில் தான் அடக்கம் பண்ணுறாங்க, தாய்லாண்டில் பண்ணுற மாதிரி. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. இப்போ பட்டினத்தார் இருக்கார், அவங்க அம்மாவுக்கு நான் கொல்லி வைக்காமல் இந்த ஊர் விட்டு போக மாட்டேன், அவருக்கு ஞானம் கிடச்சிடுது. சாமியே காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வலிக்கேன்னு ஓலை நெருக்க விட்டுட்டு போயிடுறாரு ஜொயின்னு. அப்போ இவர் அந்த போகத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு டவல் கட்டின்னு போய் மரத்தடியில் உட்காந்துக்கிறாரு. எதுக்காக, இந்த உடலை கொடுத்தவ இருக்கா, அவளுக்கு நான் கொல்லி வச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அந்த அம்மா கொல்லி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பியும் ஊராக சுற்றுறாரு, அதெல்லாம் வேற கதை. இப்படி எவ்வளோ மகான்கள். இப்போ காஞ்சி மகா பெரியவர் இருந்தார், அவர் ஆந்திராவில் ஒரு வாட்டர் ஃபால் கிட்டே உட்காந்துன்னு இருக்கார். ஒரு டெலிகிராம் வருது. இவர் அந்த டெலிகிராம் பார்க்க கூட இல்லை. பக்கத்தில் அவங்க கேட்குறார், ஒரு சன்னியாசியுடைய அம்மா இறந்துட்டா என்ன பண்ணணும் சாஸ்திரத்தில் இருக்குது அப்படின்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவங்க அம்மா இறந்துட்டாங்க போலன்ட்டு. நேராக போனார், அந்த அருவியில் தலையை முழுகினார், விபூதி வச்சுன்னுட்டு வந்து உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொருத்தரும் இப்படி ரியாக்ட் பண்ணுற மெத்தடில் கூட வித்தியாசம் இருக்கும். பட்டினத்தார் ஒரு மாதிரி, ஆதிசங்கர் ஒரு மாதிரி, ரமண மகரிஷி ஒரு மாதிரி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஆதிசங்கர் ஒரு மாதிரி, எல்லோரும் வேறு வேறு மாதிரி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது காரணம் உனக்கு என்ன தோணுதோ அதுதான். உன் மைண்டில் கடவுள் ஒரு எண்ணத்தை கொடுப்பாரு, அந்த மாதிரி நீ பண்ணலாம். இப்போ ராமானுஜர் இருக்கார், அவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் அவரை பதப்படுத்தி வச்சுருக்காங்க. எப்படி லெனின்னு, ஸ்டாலின்னு, வியட்நாமில் கோஷிமின் இவங்களெல்லாம் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி அவரை கனங்கரேன்னு இருக்கும். இந்த திருச்சி சவுந்தரராஜன் அதை பார்த்தேன்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கான். இப்போ ஆந்திராவில் ஒரு பெரிய மியூசியம் மாதிரி வச்சு ராமானுஜருக்கு பெரிய சிலை வச்சுருக்காங்க. அதை சுற்றி 108 வைணவ ஸ்தலங்கள் மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு போட்டாங்க. ஒரு ஆச்சாரியரிடம் இருந்து பெரும் மந்திர உபதேசத்தை உபதேசம் பெற்றவர்கள் மனதிற்குள் தான் அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்றும், சத்தமாக சொன்னால் அந்த மந்திரத்தால் எவ்வித பலனும் கிடைக்காது என்றும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது சரிதானா? மந்திரங்களுக்கு பேரே வந்து மறை. மறைன்னா என்ன, மறைச்சி சொல்கிறதுன்னு அர்த்தம். அதனால தான் அந்த பிராமின்ஸ் எல்லாம் காயத்ரி மந்திரம் சொல்கிற போது அப்போ மகன் தோல் மேலே துண்டு போட்டு காதுக்குள்ளே வச்சு குசுன்னு சொல்லுவான். மறைத்து சொல்லப்படுவது. அதுக்கு இன்னொரு பேர் என்ன, எழுதா கிளவி. கிளவின்னா கிளத்தல், காதில் சொல்கிறது. எழுதக்கூடாது,
காதில் தான் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை. மந்திரங்கள் என்பது யார் தவத்தில் நிறைவு அடைஞ்சிட்டாங்களோ அவங்க காதில் கிளக்கிறது, சொல்கிறது, அதுதான் மந்திரங்களுடைய மகிமைன்றது. அதனால தான் பாரதி கூட என்ன சொன்னால், மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின் ஆற்றல் அப்படின்னா. இந்த பிற்காலத்தில் என்ன ஆகிப்போச்சு, எல்லா மந்திரங்களையும் கேசட்டு போட்டானுங்க, டேப் ரெக்கார்டரு, கிராம்ஃபோன்லலாம் கொண்டாண்டாங்க. அதனால் அந்த மந்திரங்களுக்கு ஒரு குருமுகமாக வாங்கி தான் உச்சாடனம் பண்ணி அந்த சித்தி அடைஞ்ச பவர் இன்றைக்கி மந்திரங்களுக்கு இருக்காது. அதாவது நீ வந்து சித்தி பண்ணணும், அந்த மந்திரத்தை சொல்லி 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 பண்ணணும். கேரளாவில் எப்படி ஒரு பையன் ஒரு 8 வயசு 10 வயசு இருக்கிற போது அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வம் கோயிலில் அந்த பையனை கொண்டு போய் படுக்க போட்டுருவாங்க. டெய்லி ஒரு கட்டி சாதம், கொஞ்சம் நெய், பருப்பு வச்சுருவாங்க, அவ்வளோதான். அவன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவன் குலதெய்வத்தோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், ஒரு வருஷத்துலேயே கூட கிடைக்கலாம். அந்த ஒரு கட்டி சாதம் ஒரு நாளைக்கு. அவன் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் என்னைக்கு கிடைக்குதோ அன்றைக்கி தான் அவன் வீட்டுக்குள்ளேயே வரலாம். இது கேரளா சிஸ்டம். கர்நாடகாவில் கோகர்ணத்துலேயும் அதே சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஊர்லலாம் அப்படி இல்லை. நான் தான் சொல்கிறேன், இன்றைக்கி வேதம் படிக்கிறதுக்கு கோயில் பூஜைக்கு எல்லாம் வந்து ஆளுங்களே கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி வேத பாடசாலை நீ ஆரம்பித்தா கூட எங்கேயோ நேபாளிலேருந்து, யூபியிலேருந்து, பீகார்லேருந்து அந்த மாதிரி தான் பசங்க வர்றாங்க. ஓரளவு கர்நாடகா, ஆந்திராவில் கொஞ்சம் நம்பிக்கை இன்னும் இருக்குது, அதனால வர்றாங்க. திருப்பதி தேவஸ்தானத்தில் அவங்க உன் பேரில் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணிடுறாங்க. 4 பேருக்கு ஒரு வாத்தியாரை போட்டு இது போகிற இல்லையா, திருப்பதியிலேருந்து மலை மேலே அப்சர்வேட்டரி ஒன்று இருக்குது, அங்கே அந்த வேத பாடசாலை இருக்குது. உனக்கு நீ வேதம் முடிக்கிற போது 12 லட்ச ரூபா கிடைக்கும். நீ படிச்சுன்னு இருக்கிற போது உனக்கு தங்குற இடம், துணிமணி, படிப்பு 7,000 ரூபா ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். வாத்தியாருக்கும் அதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 5,000 ரூபா அப்படி ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கொடுப்பாங்க. இது அவங்க நடத்துறது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேத பாடசாலைகளுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. ஒரு இடத்துல வந்து இங்கே இப்போ நான் சொன்னேன், அங்கே தான் ஆந்திராவில், ஹைதராபாத்தில், அங்கே இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில், சிருங்கேரி மடத்தில் படித்தவங்கெல்லாம் ஒரு 100-108 பிராமின்ஸை வச்சுருக்காங்க. அந்த ராமானுஜர் இடத்துல பூஜை பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, ஜனங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் இங்கே படிச்சுட்டு அங்கே போயிட்டு வேலையை தேடிக்கிட்டவங்க தான். அமெரிக்காவில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இந்த மாதிரி மடாதிபதிகள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கின்னு நீ அமெரிக்காவில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு ப்ரீஸ்டாக போகலாம். 2 வருஷத்துக்கு தான் அங்கே இருக்க முடியும். 2 வருஷம் ஆன உடனே உன்னை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இது ஒரு சட்டமாக கொண்டாந்தாங்க. ஸோ நம்ம ஊர்லேருந்து போன பிராமின்ஸ் என்ன பண்ணாங்க, என்னடா இது நித்தியகண்டம் பூர்ணாயுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் ஹவுஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களே அவங்களுக்கு விசா கொடுத்துக்கிறது. அதனால் திருப்பி வரதே இல்லை, அவங்க அங்கேருந்து இங்கே திருப்பி வரதே இல்லை. திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் பெற்ற மந்திர உபதேசத்தை ஸ்ரீமத் ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் சௌமியநாராயண பெருமாள் கோவில் கோபுரத்தில் ஏறி உலக மக்கள் நலமோடு வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சத்தமாக உச்சரித்தாரே. திருக்கோஷ்டியூர் நம்பியே அதை ஏற்றுக்கொண்ட போது அதற்கு பலன் இருக்கத்தானே செய்தது. மந்திர உபதேசம் பற்றிய தங்களது கருத்துக்கள். ஒன்று, அந்த காலத்தில் மந்திரங்கள் நான் சொன்ன மாதிரி தான் மறைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள். இவர் ஒரு 18 தடவை போகிறார். இந்த திருக்கோஷ்டி நம்பி இருக்கார் இல்லையா, திருக்கோஷ்டி நம்பி, அவருக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கா, தூளாயின்னு பேர். ஸோ இவர் ஒவ்வொரு தடையும் போகிறாரு. யார் வந்திருக்காருன்னுவார். இவர் வந்து நான் ராமானுஜன் அப்படின்வார். உடனே நான் போன பின்னால் வாணுவார். இவருக்கு புரியவே இல்லை. நானுங்கிறது அகங்காரன்றதுனால அது நான் போன பின்னால் வாங்கினார். இவர் 12 தடவை அலையிறாரு, 12 தடையும் போயிட்டு வாண்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கு புரியுது நான் சொல்லக்கூடாதுன்றது. அதுக்கப்புறம் அவர் இவருக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை கொடுக்குறேன், இதை நீ வந்து யாருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடாது. கற்றுக் கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்குறாரு. நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு. இந்த மந்திரத்தை நான் நல்லா சொன்னால் எனக்கு என்ன ஆகும்ன்றார். நீ மோட்சத்துக்கு போவேங்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, திருக்கோஷ்டியூருக்கு போய் அந்த கோபுரத்து மேலே ஏறி நின்று சேரவாரும் ஜெகத்தீரே எல்லாருக்கும் நான் மோட்சத்துக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். மோட்சத்துக்கு எல்லாரையும் அனுப்ப போகிறேன், வாங்கன்ட்டு. ஜனங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. குருக்கு தகவல் போதவர் வந்து என்னடா இப்படி பண்ணுறியே அப்படின்னாரு. நான் ஒருத்தன் நரகத்துக்கு போகிறதுனால இத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க இல்லையா, அதனால் பரவாயில்ல, நான் நரகத்துக்கு போய்க்கிறேன்னாராம். அதனால தான் ராமானுஜருக்கு ஒரு ஃபாலோயிங் ஜாஸ்தி.
ஸோ ராமானுஜர் ரெவல்யூஷனிஸ்ட். இந்த மாதிரி ராமானுஜர் விட அவர்கிட்ட இருந்த சிஷ்யங்க பெரிய ஆளுங்க. முதலியாண்டான்னு ஒருத்தன், கூரத்தாழ்வான்னு ஒருத்தன், அவன் கண்ணியே கொடுத்தான் ராமானுஜருக்காக. அதுக்கப்புறம் இங்கே இதில் வந்து காஞ்சிபுரம் வரதராஜர்கிட்ட பாடி தான் அவனுக்கு கண்ணு கொடுத்தாரு கடவுள். அவனுக்கு கண்ணு கிடைக்குது. அவனுக்கு கண்ணு போகிறதுக்கு காரணமாக இருந்தவன் ஒரு ராஜா. இவர் வந்து அவனுக்கும் தரிசனம் கொடுன்றார். நான் பெற்ற பேர் நல்லூரானும் பெற வேண்டுவனேங்கிறார். கடவுள் கேட்குறாரு, அவன் பாவி, அவனால் தானே உனக்கு கண்ணு போச்சு, நீனா அவனுக்கு கேட்குறேன்னு. அவனால் எனக்கு கண்ணு போனதுனால தானே உன் தரிசனம் கிடச்சிது, அதனால் அவனுக்கும் கொடுக்குறான். அந்தளவுக்கு நோபுளானவங்கள்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி கோவிந்தப்பட்டன்னு ஒருத்தன். திருப்பதியில் இவருக்கு ஒரு மாமா இருந்தார் ராமானுஜருக்கு. அந்த கோவிந்தப்பட்டினம் ராமானுஜர் கூட துரத்திடுறாங்க. இவன் ராமானுஜரை விட்டு ஓடி போய் அங்கே திருப்பி அவங்க வீட்டு திண்ணையில் படுத்துக்கிறான். அப்போ இவங்க மாமா அத்தை இருக்கா இல்லையா, அவர் சொல்கிறா, ஏங்க பிள்ளையாண்டா சாப்பிடாம வந்து திண்ணையில் படுத்துட்டுருக்கான்னு. நம்ம மாட்டை விற்றுட்டோம்னா யார் அதுக்கு சாப்பாடு போடுவா, குளித்தி காட்டுவா? அந்த மாதிரி நாம் வேணால் கொடுத்துட்டோம், அதனால் நீ சோடு போடக்கூடாது, அவன் அங்கேயே தான் போகணுன்னாரான். அந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தாங்க. அவன் வரான். ஒவ்வொரு நாளும் ராமானுஜர் இருக்கார் இல்லையா, அவர் படுத்துக்கிறதுக்கு முன்னே அவர் பெட்டில் இவன் படுத்து புரண்டி எழுவான். எல்லோரும் கேட்குறாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு. ஏன் ராமானுஜர் படுக்கிறச்சா அவர் ஏதாவது பூச்சி எறும்பெல்லாம் கடிக்கக்கூடாது இல்லை, அதனால் நான் ட்ரையல் பார்த்துட்டு தான் அவரை படுக்க விடுவேன். நான் அவருக்கு கல்யாணம் கூட பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டு அவன் ஒன்றும் பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் வருது. ராமானுஜர் என்னடான்றார், நானே என் பொண்டாட்டின்னு தான் இருக்கணும், வெளிச்சம் இருக்கப்படாது, மூணாவது மனுஷா யாருன்னு இருக்கப்படாது அப்படின்னாராம். இவர் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு, இருட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, இருட்டாக இருக்கணும், ரூமு பூட்டிட்டு சாவி எடுத்துன்னு வந்துடுங்க அப்படின்னு. மூணாவது நாளும் கம்ப்ளைண்ட், ஒன்றும் பண்ணலான்ட்டு பொண்ணு சொல்கிறான்ட்டு. ராமானுஜர் என்னடான்றார், ஜெகஜோதியாக பெருமாள் கட்டிலே உட்காந்துருக்காரு. நான் என்ன சொன்னேன், இருட்டாக இருக்கணும்னு சொன்னேன், மூணாவது மனுஷன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், பெருமாள் கட்டிலே உட்காந்துருக்காரு, அப்படியே ஜோதி சூரிய பிரகாசமாக இருக்குது, நான் இதெல்லாம் ஒன்று குடும்பம் நடத்த முடியாதுன்னாரான். அப்படிப்பட்டவங்களும் இருந்தாங்க, அப்படிப்பட்ட மகான்கள் இருந்தாங்க. அதே கூரத்தாழ்வான் ஞாபக சக்தி ஜாஸ்தி அவனுக்கு. காஷ்மீருக்கு போகிறார் ராமானுஜர். அங்கே அவருக்கு ஆள வந்தார் சுவாமிகள்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர் 3 விரலை இப்படி காட்டுறாரு. அதில் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு சொன்ன உடனே ஒரு விரல் நிமிருது. ஸோ காஷ்மீரில் அந்த காலத்தில் பெரிய பண்டிட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஸ்காலர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அங்கே சரஸ்வதி சிம்மாசனம் ஒன்று இருக்குது. யார் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த சிம்மாசனத்தில் உட்கார வைப்பாங்க. அவங்க தான் பெரிய பண்டிதர்கள் அந்த காலத்தில். ஸோ ராமானுஜர் காஷ்மீருக்கு போகிறாரு. அந்த புக்கில் இருக்கிறது இருக்கு இல்லையா, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும். அங்கே கேட்டில் இருக்கிறவங்க சொல்கிறான், இது ரெஃபரன்ஸ் லைப்ரரி தான், நீங்கள் உங்கள் ஊருக்கெல்லாம் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு பிடிங்கி வச்சுக்கிறான். அப்போ கூரத்தாழ்வான் சொல்கிறான், எனக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்குது சாமிகளை, நான் ஒரு தடவை பார்த்துட்டோன்னே எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உலகத்தில் 2 விஷயம் நல்லது, ஒன்று மூஞ்சி எப்படி இருந்தாலும் ஃபோட்டோவில் நல்லா ஓடணும், அதுக்கு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸுன்னு பேர். நேச்சுரலாக எப்படி இருந்தாலும் நம்ம கவலை இல்லை, நான் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸுன்னு. அதே மாதிரி ஒரு தடவை படித்தா மைண்டில் வந்துடணும், ஞாபக சக்தி, அதுக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு பேர். ஸோ எனக்கு ஃபோட்டோகிராஃபி மெமரி இருக்குது சாமின்னா, அவன் சொல்ல ராமானுஜர் தான் பாட்சி எழுதினார் பின்னால். அதுமாதிரி ராமானுஜர்கிட்ட இருந்தவங்கலாம் பெரிய ஆளுங்க. ஆனால் ராமானுஜருக்கு நல்ல குரு கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான் இருக்கும், இப்படி அப்படி ரெண்டும் சொல்ல முடியாது. இப்போ ஆதிசங்கர் இருந்தார், அவருக்கு 4 நல்ல சிஷியங்க கிடைச்சாங்களா இல்லையா. பத்மபாத ஒரு இது தண்ணி மேலே வர கூப்பிட்றார் ஆதிசங்கரை, அப்படியே நடந்து வர்றார். நடக்க அவர் கீழே தாமரை மல்ல அப்படியே பாதத்தை தாங்குது. அதனால தான் பத்மன்னா தாமரை பாதங்கள் அப்படின்னு அர்த்தம். தாமரை மழைக்குது அவருக்காக. அப்போ பத்மபாதர்னு பேர். அவரும் அப்படி தான் பயங்கரமான பவர்ஃபுல் மெமரியெல்லாம் உண்டு. ஒரு கபாலிகன் அவரை வெட்ட வர்றான் ஆதிசங்கரர் ஸ்ரீசைலத்தில். இவர் பஞ்சதரணியில் உட்காந்து தவம் பண்ணுற நேரத்தில் அப்போ அவன் நரசிம்ம உபாசனை பண்ணுறதுனால அவனுடைய உடம்புல நரசிம்மர் வந்து அந்த கபாலிகனை அழிக்கிறார். அது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதே மாதிரி இந்த காசிராஜன் இருக்கான் இல்லையா, அவன் உடம்புக்குள்ளே கூடு விட்டு கூடு பாஞ்சி ஆதிசங்கரர் காசிராஜனுடைய பொண்டாட்டி கூட செக்ஸ் பண்ணி மண்டன மிஸ்டர் பிரம்மா சரஸ்வாணி சரஸ்வதி அந்த அம்மாவுடைய கேள்வி குடும்ப சுகத்தை பற்றி உனக்கு என்ன தெரியுன்றதுக்கு பதில் சொன்னால் தான் அவர் கெலிக்க முடியும். அதுக்காக அந்த உத்தியை கையாளுறார். அப்போது அந்த மந்திரி கண்டுபிடிச்சிடுறான், நம்ம பழைய ராஜா மக்கு, புது ராஜா வந்து வேறு அந்த உடம்புல வந்திருக்கிற யாரோ ஒரு மகான் இந்த உடம்பை எரிக்கணுன்றான். அவங்க ஒற்றர்கள் தேடி ஒரு குகையில் ஒழிச்சு வச்சு இந்த ஆதிசங்கருடைய உடம்பை எரிக்கிறாங்க. அவர் கை எரியிற போது இங்கே சுருன்னு ஆதிசங்கர் தெரிஞ்சு போய் ராஜா கேடு கேட்டார்னா அப்படியே ஜம்ப் பண்ணி தன் உடம்புக்குள்ளே போயிடுறார். அவர் கை கரிமாரி ஆகிப்போகுது. அப்போது சொல்கிறான் அவன் பத்மபாதர், என்ன தடவை ஒரு மகான் ஆசீர்வாதம் பண்ணுற போது கை அழகாக இருக்கணும் இல்லையா, என்ன கண்ணங்கரையேன்னு எரிஞ்சு போன கை வச்சுன்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுவீங்க,
நான் வந்து நெருப்பு கடவுளாகிய நரசிம்மர் உபாசனை தான் பண்ணுறேன், நானும் ப்ரே பண்ணுறேன், நீங்களும் ப்ரே பண்ணுங்க, நரசிம்மர் உங்களுக்கு கை கொடுப்பார்னார். அந்த மாதிரி தான் ஆதிசங்கரருக்கு அது வந்து. அதனால் இது வந்து லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப சோஸ்திரம்னு பேர். நீங்கள் திருவாரூர் கோயிலுக்கு போனாலையும் செவுத்தில் எழுதி வச்சுருப்பாங்க, திருவெண்காடு கோயிலுக்கு போனாலையும் செவுத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் படித்தாக்கா நல்லதுங்கிற மாதிரி. ஜனங்களுக்கு மம தேஹி கராவலம்பன்னு ஒரு வரியும் முடியுமா, ஜனங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக புரியாது. அதனால் நான் வந்து இதை தமிழில் எழுதுன சொன்னேன். அப்புறம் சகுந்தலாமா இல்லை, அவங்க லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப சோத்திரத்தை தமிழில் எழுதினாங்க. ஆசையெனும் காட்டு தீயில் அகப்பட்டு கருகுகின்றேன், அரவிந்தா உன் பெயர் கூவி அகிலமெல்லாம் தேடுகின்றேன். ஓசையொடு தூணிலெழுந்த ஓங்கார ஸ்ரீநரசிம்மா, ஓடி வந்து கை கொடுத்து உதவிடுவாய் சங்கரசிம்மா. மாய எனும் பாம்பு என்னை மறித்து துரத்துதையா, மாசுகள் சூழ்ந்த மனம் மயக்கத்தில் ஆழுதையா. காளிங்கன் மீது நின்று நடம் செய்த ஸ்ரீநரசிம்மா, கருணையோடு வந்து என்னை காத்திடுவாய் சங்கரசிம்மா. உலகென்னும் இருண்ட காட்டில் உன்மத்தம் பிடித்தலைந்தேன், கலகம் செய்யும் என் மனத்தில் கபடங்கள் சேர்ந்ததையா. ஆயர்குலம் காத்த எங்கள் அச்சுதனே ஸ்ரீநரசிம்மா, அபயம் அபயம் என்னை காத்திடுவாய் சங்கரசிம்மா. இது டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன். இது மாதிரி நிறைய பாட்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம், ஜனங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். கிராமப்புறங்களில் இருக்கும் நமது கோவில்களில் அந்த கோவில் திருவிழாவுக்காக காப்பு கட்டிவிட்டால் அந்த கிராம மக்கள் ஊரை விட்டு வெளியூர்களுக்கு செல்லக்கூடாது என்ற நடைமுறை இன்றளவும் சில கிராமங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான காரணங்கள் என்ன? பொதுவாக அந்த காலத்தில் ஒரு கிராமம் இருந்தால் அந்த கிராமத்துக்கு காவல் தேவதைகள்னு உண்டு. ஸோ காப்பு கட்டுறதுன்னா என்னென்னாக்கா ஒரு விரதம் மேற்கொள்கிற மாதிரி. இந்த பூஜை முடிகிற வரைக்கும் நான் வந்து என்னை பொல்யூட் பண்ணிக்க மாட்டேன். எப்படி சபரிமலைக்கு நீங்கள் மாலை போட்டால் உருப்படியாக இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது இல்லையா, பண்ணுறான் பண்ணாத வேறு, ஆனால் ரூல் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் கிராமங்களில் திருவிழா இருந்துச்சுனாக்கா அவங்க காப்பு கட்டிக்குவாங்க. அப்போ சுத்தமாக இருப்போம். இந்த ஊரில் வந்து இந்த திருவிழா முடிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் இந்த இதை கட்டுவோம். கங்கணம் கட்டிக்கிறதுன்னு. கங்கணம் கட்டிக்கிறதுன்றது இதுதான். காப்பு கட்டிக்கிறது கங்கணம் கட்டிக்கிறது ரெண்டும் ஒன்று தான். ஈவன் ஃபார் நார்மல் மேட்டரே என்ன சொல்லுவாங்க, ஏன்னா இவன் வந்து அந்த பொண்ணை தான் கட்டிக்கிறதுன்னு கங்கணம் கட்டின்னு சுற்றின்னுக்கிறானா அப்படின்வாங்க. அதாவது வைராக்கியத்தோடு இருக்கிறதுன்றது தான் அதுக்கு அர்த்தம். गिरिराज सुतातनया सदया, गिरिराज सुतातनया सदया, गिरिराज सुतातनया सदया, गिरिराज सुतातनया. सुरनाथ मुखाजित पादयुका परिपालय குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.